அடா, இந்த அரிப்பு எனக்கு எங்க இருந்து வந்தது? இதத்தான் மீன் தானாவே வந்து வலையில விழுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோஜி போயிட்டான் வெளியூருக்கு. இந்த லேப் இனிமே வரப்போது இந்த மன்மோஜி கைக்கு. இந்த மன்மோஜி இன்னைக்கு பண்ண போறான் ஒரே ஃபன்னு. இந்த ஃபன்டூஸ் நகரத்துக்காரங்களாம் என்னை எட்டி உதச்சி வெளியில விரட்டினாங்கல்ல. இப்போ நான் பட்ட அவமானத்துக்கு இந்த மொத்த ஃபன்டூஸ் நகரத்தையும் பழி வாங்க போறேன். நான் தான் பயங்கரமான வைரஸ், எல்லா பக்கமும் பரவுவேன். நான் பாக்குற எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். ஆயிடுச்சு. வைரஸ் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ பண்ணா இருக்க போகுது. சரி, இப்போ இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ கண்ணா, நான் சயின்டிஸ்ட் கோஜி பேசுறேன்ப்பா. ஒரு 53 இன்ச் டிவி வேணும்ப்பா. அட, அதுக்கு என்ன சார், உடனே டெலிவரி பண்ண சொல்றேன். எல்லா பக்கமும் மொபைல் மூலமா நான் பரவ போறேன். அப்புறம் எல்லாருமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள. ஓகேப்பா கண்ணா, உன்கிட்ட இருக்க எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துறேன். வாங்க, டிவி எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீ தான். வாங்க. எல்லாமே ஃப்ரீயா? அப்படின்னா நான் மொத்த ஷோரூமே எடுத்துட்டு போறேன். அட மருமகனே, எனக்கு ஜிலேபி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அட மருமகனே, இந்த ஃபன்டூஸ் நகர்ல எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இலவசமா தராங்களா என்ன? டிஸ்கவுண்ட்லாம் இல்ல, கண்ணாவ கடையில இருக்க பொருள் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கான். கண்ணாங்கிள் எதுக்காக எல்லா பொருளையும் ஃப்ரீயா தர போறாரு மாமா? ஏதோ தப்பா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே மருமகனே. சாச்சா பத்தீஜா, இந்த ஃபன்டூஸ் நகரத்தை அழிக்கணும்னா உங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமானது. கமாண்டர் சாச்சா, லெஃப்ட் ரைட் லெஃப்ட். லெஃப்ட் ரைட். அட, நான் இருக்கும்போது திருடுறீங்களா? ஃபன்டூஸ் நகர்ல இருக்க பேங்க கொள்ளடிக்க வந்திருக்கியா திருட்டு பயலே? கமாண்டர் சாச்சா இருக்கும்போது அப்படிலாம் நடக்க விடுவனா? என்ன பண்ணிருக்கீங்க மாமா? இவங்கள பேங்க்ல வேலை பாக்குறவங்க, திருடங்க இல்ல. அவங்களே அடிச்சு போட்டுட்டீங்க. யோ, உனக்கு எங்களை பார்த்தா திருட கொள்ளக்காரங்க மாதிரியே தெரியுது. இரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், பத்திச்சா இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஆக விடுவனா என்ன? மருமகனே, எந்த ஒரு வீரனும் போர்க்களத்துல இருந்து ஓட மாட்டான். சாச்சா பத்தீஜா, வாங்க. நான் தான் மன்மோஜி, ஓஜி மன்மோஜி. Too much confusion. I like it. கோஜி அங்கிள், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. மாமா திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. அவரே ஆர்மி சோல்ஜர் நினைச்சுக்கிட்டாரு. பண்றேன், உடனே சரி பண்றேன். இந்த மோஜி கிட்ட வந்துட்டால, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அட கோஜி அங்கிள், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, அதெல்லாம் விட்டு தள்ளு பத்திஜா. நான் சீக்கிரம் சாச்சாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. என்ன? ஃபன்டூஸ் நகரோட டெலிபோன் டைரக்டரி?
இது இது ஏதோ வைரஸ் மாதிரி இருக்கு. மாமா இன்ஃபெக்டட். எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? கண்டிப்பா இது தப்பா இருக்கு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அபௌட் தட். எதிரிங்க வந்தாச்சு, அட்டாக் பண்ணலாம். அட்டாக். கோஜி அங்கிளையே வினோதமா பேசிட்டு இருந்தாரு. மன்மோஜி? ஓ, இப்ப புரிஞ்சது. கோஜி அங்கிள் கெட்டப்ல இருக்குது மன்மோஜி, அவரோட ரெட்ட சகோதரர். இப்பவே கோஜி அங்கிளுக்கு கால் பண்றேன். கோஜி அங்கிள், ஓ அப்போ நான் நினைச்சது சரிதான். காய்கறி நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி. ஏனுங்க காய்கறி வாங்கிக்கிறீங்களா? புடலங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாங்குங்க, வாங்கிக்கோங்க. இவங்களுக்கு என்னாச்சு பகதூர் அங்கிள்? என்னன்னு சொல்லுவேன் பத்தீஜா, யார்கிட்ட இருந்து போன் வந்ததுன்னே தெரியல. அது வந்ததுல இருந்து மேடம் போலீஸுங்கிட்டே மறந்துட்டு காய்கறி விக்கிறவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்படின்னா என்னோட சந்தேகம் சரிதான். இது எல்லாமே போன் மூலமா தான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே அந்த மன்மோஜி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோஜி அங்கிள் சீக்கிரம் வாங்க. ஏனுங்க சாமி, எங்க ஓடுறீங்க? காய்கறி வாங்கிட்டு போங்க. இல்ல அங்கிள், போன் எடுக்காதீங்க. ஸ்மார்ட் பத்தீஜா, ஆனா கொஞ்சம் என்னுடைய ஸ்மார்ட்னஸையும் பாரு. பத்தீஜாவை விடாதீங்க. வாங்க விருந்தாளிகளே வாங்க. நானும் உங்களை வரவேற்கிறதுக்காக முழு ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கேன். சோல்ஜர்ஸ், எதிரி முன்னாடி இருக்காங்க. அட்டாக். மாமா, கீழ இருக்கிற அந்த அங்கிள் பையில ஜிலேபி இருக்கு. எங்க எங்க இருக்கு ஜிலேபி? வந்து குனிஞ்சு மேடம், இவங்க எல்லாரும் உங்களோட காய்கறியில வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா காய்கறி வாங்க மாட்டியாடா கஞ்ச பயலே? நான் என் காய்கறிகளை வித்தே தீருவேன். பத்திஜா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் தப்பிக்கிறது? ஒரு ஆன்டி வைரஸை உருவாக்க எனக்கு என்னோட சூப்பர் கம்ப்யூட்டரும் மன்மோஜியோட போனும் வேணும்பா. ஐடியா. சீக்கிரமா ஜிலேபியை கொடு. வந்து குனிஞ்சு மேடம், அந்த அங்கிளுக்கு காய்கறிகள் வேணுமா? ஏனுங்க நீங்க காய்கறி வாங்கிட்டு போங்க. ஐயோ, காய்கறி எதுவும் வேண்டாம். ஓஹோ, வாங்கிக்கிறேன்னு என்ன வர சொல்லிட்டு இப்ப காய்கறி வேணாங்கிறியா? இப்ப உனக்கு என்ன பண்ற பாரு. அசையாத அசையாத, அசஞ்சன தேவையில்லாம அடி வாங்குவேன். ஐயோ ஐயோ, என்னுடைய மொபைல். சோல்ஜர்ஸ், அசையாதன்னு சொன்னேன்ல. சோல்ஜர்ஸ் அட்டென்ஷன். சோல்ஜர்ஸ், ஃபண்டோஸ் நகரத்தோட எதிரிங்களை அடிங்க உடனே. மாமா, மன்மோஜி அங்கிள் கையில ஜிலேபி இருக்கு. அங்க பாருங்க. குடியா ஜிலேபியே? சோல்ஜர், மன்மோஜி அங்கிளை வெளியில கூட்டிட்டு போய் சாக்கடையில குளிப்பாட்டுங்க. இவரோட அரிப்பு மொத்தமா போகிற வரைக்கும் இவரை குளிப்பாட்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா. விடுங்க விடுங்க, எனக்கு பயங்கரமா அரிக்குது. கொஞ்சம் சொரிஞ்சுக்கவாவது விடுங்க. நீ சரியா குளிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு இப்படி அரிக்குது. இப்ப நாங்க உன்னை குளிப்பாட்ட போறோம்ல, இனிமே எப்பவும் உனக்கு அரிப்பே வராது. தோவிங்க அவன. டிங் டோங், ஆன்டிவைரஸ் ஆன்டிவைரஸ்,
ஃபுல் செக்யூர்ட் ஆன்டிவைரஸ், ஃபுல் செக்யூர்ட் ஆன்டிவைரஸ். எல்லாரும் நார்மல் ஆயிடுங்க. சாச்சா பத்திச்சா கிட்ட மோதுனா இதுதான் உங்களோட நிலைமை. ஏன்னா எதிரிங்களை துவச்சு போடுறவங்க சாச்சா. மருமகனே பத்தேஜாவோட ஐடியாவுக்கும் இந்த கோஜியோட மூளைக்கு இணையே கிடையாது. அடிச்சா பாரு பாலு, எருவ மாட்டு வாலு. சட்டத்தோட கையில இருந்தும் இந்த பந்தோகனியோட கையில இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாதுடா. தப்பா பண்ணா தண்டனை அனுபவிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மருமகனே.